நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் இனிய நாளாக அமையட்டும். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 22ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் பூராடம் நட்சத்திரத்தின் மேல பயணம் பண்ணிட்டு இருக்கார். மத்தியானம் 2:50 வரைக்கும். மேஷராசி என்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிகச்சிறப்பான நாளாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்க போகிறது. காலையில் விடிகிற பொழுதே மகிழ்ச்சியான பொழுதாக விடியும். ஆஃபீஸுக்கு போனால் சந்தோஷமாக இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு இந்த நாளில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சஷ்டாஷ்டக ஜாதகத்தை சிலர் கல்யாணம் பண்ணிட்டு வர்றார். ஒரு பெண்ணுடைய ராசியிலிருந்து 6வது ராசி 8வது ராசியில் மகனுடைய ராசி இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது. திருமணம் செய்தால் இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது. ஆகவே சஷ்டாஷ்டகத்தை திருமணம் பண்ணாதீங்க. உங்க ரொம்ப பேர் பண்ணிட்டு பிரச்சனையோடு தேடி வரா. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இப்போ என்ன சார் பண்ணுறதுங்கிறாங்க. அதே போல் இன்றைக்கி உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். பகைவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். சில பேர் வேணும்னே இன்றைக்கி உங்களை ட்ரிகர் பண்ணுவான் சண்டை போடுறதுக்கு. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வியாபாரத்தை நேர்த்தியாக பண்ணுவேன். இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக மிக முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். சந்திர பகவான் இன்னைக்கு 2ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வையை பெறுகிறார். 8ஆம் இடத்துல சந்திரன், 2ஆம் இடத்து குருவின் பார்வையை பெறுகிறார். ஆகவே மனசு கொஞ்சம் ஆர்ப்பரிச்சா கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவேன். உங்கள்கிட்ட ஒரு தவறு இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா அப்படி ஒரு திட்டுவாங்க. சும்மா இல்ல, இப்போ ஏன் தப்பு நீ பேசுற அப்படின்னு அப்பா அம்மா இப்போ சொல்லுவாங்க. கேட்டு திருத்திக்கணும். இன்னைக்கு அதிக கடன் வாங்கக்கூடாது. ஆனால் முதலில் அதிகம் செலவானால் மானம் கெட்டு மதிகட்டு தடுமாறும். எல்லோருக்கும் கள்ளனாய் எழுபிறப்பும் தீயனாய் நாங்க. எதுக்கு அந்த அவமானம்? கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணணும். பூர்வீக சொத்து வரக்கூடிய யோகம் பலருக்கு இன்னைக்கு உண்டு. ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும். இன்னைக்கு மிதுன ராசி அன்பர்களே, ராசியில் இருக்கக்கூடிய குரு பேசுறார். சிவனை நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு நமக்கு. நம்ம சிவனை நமஸ்காரம் பண்ணணும். இப்போ இதனால் 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் நல்ல தன வருமானம் வரும். தனகாரகன் குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கார். நல்ல தன வருமானம் வரும். ஆனால் ஏதோ ஒரு டென்ஷன் மனசில் இருந்துட்டே இருக்கு மிதுனராசிக்காரர்களுக்கு. இதனால் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். புதுசாக வீடு மனை வாங்குற யோகம், சொத்து வாங்குற யோகம் இப்போ உண்டு. சுக்கிரனுடைய அனுகூலம் இருக்கிறதுனால சில பேர் இப்போ கார் வாங்குவா. தன்னை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணம் மிதுனராசிக்கு வரும். நல்ல ஜம்முன்னு இருக்கணும் ஆள் பார்க்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், ஹேண்ட்ஸமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். ஆள் பாதி ஆடை பாதி உங்களை அழகுபடுத்திக் கொள்வீர்கள், மெருகேற்றிக் கொள்வீர்கள். நல்ல நாளாக இந்த நாள் வியாபார பெருமக்களுக்கும் இருக்கும். கடகராசி அன்பர்களே, ராசிநாதன் சந்திர பகவான் 6ஆம் இடத்துல போயின்னு இருக்கார். சுக்கிரனோ 12ல் மறைஞ்சிட்டார். சூரிய பகவான் அவரும் நம்ம ராசியில் உட்கார்ந்துருக்கார். ஆகவே இந்த நாள் திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படி பக்குவமாக பேசிட்டு போகணும். பெரிய எதிர்பார்ப்புகள் வச்சுன்னு பார்க்கக்கூடாது. திருமணத்துக்கு வரன் பார்க்கும்போதே பெரிய எதிர்பார்ப்புகள் வச்சுக்கிறது. மிகப்பெரிய வசதியுடைய வரன் தான் வரணும்னா எங்கேருந்து வரும்? ஒரு பையனுக்கு 25 வயசு 26 வயசில் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் அப்போ தான் அவன் வேலைக்கு போய் சில வருஷம் இருக்கும். அதுக்குள்ளே அவனுக்கு சொந்த வீடு வேணும், கை நிறைய சம்பளம் வேணும், அவன் கடன் வாங்கியிருக்கக்கூடாது. எப்படி நடக்கும் திருமணம்? அப்படிலாம் கண்டிஷன்ஸ் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்குது. வருமானம் பெருக்கும், எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களும் அனுகூலமாக முடியும்.
ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் இன்றைக்கி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். கடகராசிக்காரர்கள் தங்கள் உடல் நலத்திலும் இன்றைக்கி அக்கறை எடுத்துக்கணும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போறது ஒரு அனுக்கிரகம். அவரை குரு பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம். ஆகவே நல்ல வருமானம் பெருகும், குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும், எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக அமையும், புரிந்தவர்கள் மீண்டும் சேருவார்கள், கல்வியில் நல்ல வளர்ச்சி வரும். ஆனால் வேலை பார்க்குற இடத்துல மட்டும் பொறுமையாக இன்னைக்கு போய்க்கணும். சிலருக்கு பிஸ்னஸில் அமோக லாபம் கிடைக்கும், புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனை பெருகும், குழந்தை பாக்கியம் அமைய போகிறது சிலருக்கு. நல்ல நாள். அதே நேரத்தில் சிம்மராசிக்காரர்கள் சிலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் இப்போ இருக்கும். மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிக யோகமான நாளாக இருக்க போகிறது. 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போயின்னு இருக்கார், அவரை குரு பார்க்கிறார், ராசியில் செவ்வாய் இருக்கார். சொந்தமாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வரும், அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வரும், நல்ல சொத்து வாங்குகிற யோகம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி கல்வியில் ஏற்படும். உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு வியாதி நீங்குவதற்கு இன்னைக்கு நல்ல வழி கிடைக்கும், நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறோம், அதுக்குரிய முயற்சிகள் இன்னைக்கு இறங்கலாம், பிஸ்னஸ் டெவலப் ஆகும். பிஸ்னஸில் பார்ட்னர் மட்டும் கொஞ்சம் முரண்டு பிடிச்சுட்டே இருப்பார். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் போறார். இன்னைக்கு பலருக்கு பயணங்கள் அமையும். இந்த ரெப்ரசன்டேட்டிவ் வேலை பார்க்குறவாளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்னைக்கு தன வருமானம் பெருகும், மனோ தைரியம் பெருகும், எடுக்கும் முயற்சிகளெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு வெற்றி பெறும். நியாயமாக இன்னைக்கு பேசுவேள், நியாயத்தின் பக்கம் நிற்பீங்க. படிப்பில் நல்ல வளர்ச்சி இருக்கும், ஆனால் உடம்பில் ஒரு அசதி இருக்கும், தூக்கம் மறந்து உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல தன வருமானம் பெருகக்கூடிய நாள், மனோ தைரியம் பெருகும் நாள். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். மாணவர்களுக்கு படிப்பிலே வெகுவான வளர்ச்சி ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, இது மிக மிக மகிழ்ச்சியான நல்ல நாளாக தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. ராசியை குரு பகவான் பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம், சுக்கிரன் பார்ப்பது ஒரு ஆனந்தம். ஆகவே நல்ல கல்யாண செய்தி கூடி வரும். உங்கள் வீட்டில் பையன் இருக்கானா, எங்கள் வீட்டில் பெண்ணு இருக்காங்க, திருமணத்துக்கு வரன் பார்க்கலாமா அப்படின்ற பேச்சு நடக்கும் பாருங்க. குதூகலமான விஷயங்கள் உண்டு, பொழுதுபோக்கு விஷயங்கள் இன்னைக்கு ஈடுபாடு இருக்கும். இந்த நாள் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. பிஸ்னஸில் இன்னைக்கு அளவாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டீச்சர்ஸுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மகர ராசி என்பர்களே, திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தா வரன் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்துக்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பார். இப்போ திருமணத்துக்கு அமையக்கூடிய வரன் அழகான, அன்பான, பண்பான, நல்ல படித்த வரன் அமையும். வியாபாரம்லாம் சிறப்பாக நடக்கும். 8ஆம் இடத்துல இருக்கார், நல்ல ஜாப் ஒன்று உங்களுக்கு கிடைக்க போகிறது. வேலை இல்லைன்னு கவலைப்பட்டவாளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நாள். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் உண்டு. அதே நேரத்தில் இன்னைக்கு திருமணத்திற்கு வரன் பார்த்தால் மிகச்சிறப்பான வரன் அமையும். திருமண வரன் பார்க்கறதுலேயே முக்கியமானது பொருத்தம் பார்க்கறது. வெறும் நட்சத்திர பொருத்தம் இல்லை, கட்ட பொருத்தம் பார்க்கறது முக்கியம். அப்படி பார்த்து பண்ணுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னைக்கு வியாபாரமும் நல்லா இருக்கும். நல்ல நாள். கும்பராசி என்பர்களே, தொட்ட காரியம் துலங்கும் அருமையான நாள். 6க்குடைய சந்திரன் 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். அதுவும் தன லாபாதிபதி சாரத்திலே. உடம்புல என்ன வியாதி இருந்தாலும் இன்னைக்கு குணமாகும். உங்கள் கடன் தீரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் உருவாகும். இன்னைக்கு புதிய கடன் வாங்கக்கூடாது. வேலை தேடக்கூடிய யங்ஸ்டருக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வண்டி வாகனங்களில்
கொஞ்சம் கவனமாக போகணும், ரொம்ப வேகமாக போகக்கூடாது. டூ வீலரில் போகிறோம்னா ஹெல்மெட் போட்டுன்னு போகணும், காரில் போனால் சீட் பெல்ட் போட்டு போகணும். இதெல்லாம் நமக்கு சேஃப்டிக்கு சொல்கிறது. ஒரு வேலை தரக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை இன்னைக்கு அமையும். ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும், சமாளிச்சிருவீங்க. இன்றைக்கு பயணங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?